இல்ல, அதாவது விஜய் வந்து எங்க தலைவர் கொச்சப்படுத்தார். இந்த மேடைக்கு வர வேண்டியவர் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள். இந்த மேடைக்கு அவர் ஏன் வரலன்னா, கூட்டணி கட்சியினுடைய பிரஷர், அதனால அவர் வரல. நான் இப்ப சொல்றேன், இனி அவர் நம்மோடு தான் இருப்பார் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. அப்ப ரெண்டு தவறு பண்றாரு. என்னன்னா, அவர் வந்து இந்த மேடைக்கு அண்ணன் திருமாவளவன் வந்திருக்க வேண்டும், வருவார் என்று எதிர்பார்த்தேன், எனக்கு ஏமாற்றம் அளிக்கிறதுன்னு சொன்னா ஓகே, அவர் எங்க மேல அன்பு வச்சிருக்காரு, எங்க தலைவர் எதிர்பார்க்கிறாரு, வரலங்கும் போது அவருக்கு ஏமாற்றம் அளிக்கிறது, அதை அவர் மேடையில் வெளிப்படுத்துறாரு என்பது நாங்க புரிஞ்சுக்குவோம், அதை நாங்க மதிக்கிறோம். அப்படி பேசியிருந்தா. ஆனா அவரு எதிர்பார்ப்பை சொல்லாமல், தன்னுடைய விருப்பத்தை சொல்லாமல், எங்கள் தலைவர் வராததற்கு காரணத்தை சொல்றார். ஒரு காரணத்தை கற்பிக்கிறார். அது உண்மையான காரணமா கூட பரவாயில்ல. அந்த வராததுக்கு காரணம் திமுக கூட்டணியினுடைய அழுத்தம்னு சொல்றார். அப்ப அந்த இடத்துல நாங்க எங்க தலைவரை முடிவெடுக்கும் திறன் உள்ளவர்னு பார்க்கிறோம். எங்க தலைமை அப்படிதான் நாங்க போற்றோம். மத்தவங்க சொல்லி முடிவெடுக்கக்கூடியவர் கிடையாது. எங்க தலைவர் சொந்தமாக முடிவெடுக்கக்கூடியவர். அவர் கன்வின்ஸ் ஆனா மட்டும்தான் ஒரு விஷயத்துல முடிவுக்கு வருவார். யார் சொன்னாலும் அதை வந்து உள்வாங்கி பாரே தவிர, கேட்டு பாரே தவிர, அவங்க கருத்துக்களை மதித்து வந்து அதுக்கு மதிப்பு கொடுப்பாரே தவிர, முடிவை அவர் தான் எடுப்பார். திமுகவை சொன்னாலும் சரி, சக நிர்வாகிகள் சொன்னாலும் சரி, கட்சியினுடைய சக தோழர்கள் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் அவர் வந்து உள்வாங்கிப்பார், கேட்டுப்பார், அப்படியா சரி அப்படிம்பார். ஆனால் முடிவை அவர் தான் எடுப்பார். இதுதான் அவருக்குள்ள ஸ்பெஷாலிட்டி, அவருடைய சிறப்பு ஆற்றலே அதுதான். அந்த ஆற்றலை, அந்த தனித்த ஆற்றலை வந்து டேமேஜ் பண்றார் யார்? விஜய். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர்ல, அவர் கட்சியில உள்ள 4 பேர் சொன்னா கூட நாங்க அதை கடந்து போயிடும். ஆனால் ஒரு லீடர், அவர் இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் இல்லை, அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவர் இன்னொரு தலைவர் வராததற்கு காரணத்தை கற்பிக்கிறார் பாருங்க. உண்மையான காரணமா? அப்ப அவர் வந்து அங்க திமுக கொச்சப்படுத்தினாரு. திமுக சொல்லி திருமாவளவன் இந்த மேடைக்கு வரவில்லை என்று அவர் சொன்னதன் மூலம் அவர் கொச்சைப்படுத்தியது யார? அங்க திமுக என்ன பிரச்சனை? திமுக அவர் சொல்ல போனா வலு சேர்க்கிறார். திமுக பாருங்க எவ்வளவு பெரிய வலிமையை வந்து காட்டுது பாருங்க அப்படின்னு அவர் திமுக வலு சேர்க்கிறார். எங்க கட்சிக்கு தான் டேமேஜ் பண்றாரு. எங்க தலைவருடைய அந்த ஆளுமை திறனை தான் அவர் வந்து டேமேஜ் பண்றாரு. அதை எப்படி நாங்க பாத்துட்டு இருக்க முடியும்? ஒரு விசிகே காரர் என்றால் தலைவரை வந்து இன்னொரு தலைவர் இப்படி கொச்சப்படுத்துறாருன்னு சொல்லி ஆதங்கப்பட வேண்டும், ஆவேசப்பட வேண்டும். ஒரு விவாதத்தில் கூட தவறான சொற்களை பயன்படுத்தாதவன், பகையாளிகளை கூட எதிராளிகளை கூட கண்ணியத்தோடு பேசக்கூடியவன். நானே உங்க தொலைக்காட்சி விவாதத்தில் அவர் அங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரங்களில் நானே எக்ஸ்டம்போரா தவறான ஒரு வார்த்தையை வெளியிட்டேன். எங்க தலைவரை கூப்பிட்டு என்ன வந்து கடிந்து கொண்டார். ஏன் நீங்க உங்க இயல்பது இல்லையே, ஏன் நீங்க ஆவேசப்பட்டு இப்படி பேசுனீங்க, அந்த வார்த்தையெல்லாம் விட்டீங்க அப்படின்னு என்ன கூப்பிட்டு கண்டித்தார், கடிந்து கொண்டார். அப்ப நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். அடுத்த நாளே பல பேட்டியில் நான் சொல்லி தெளிவுபடுத்திட்டேன், இனிமேல் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இதுதான் விஷயம். அப்போ ஒரு உண்மையான விசிகா தொண்டனுக்கு அது கோவம் வரும். ஏன்னா எங்க தலைவர் வந்து இன்னொரு தலைவர் டேமேஜ் பண்றது அனுமதிக்க முடியாதுல்ல. ஆனாலும் நான் ஒரு எல்லை தாண்டினது வந்து தவறு, அதை நான் உணர்ந்துட்டேன். ஏன் அந்த அளவுக்கு ஒரு நிலைமைக்கு நாங்க போனோம்னா விஜய் அவருடைய பேச்சு தொடர்ந்து இப்ப அவங்க கட்சிக்காரங்க அதான் பேசிட்டு இருக்காங்க. இவர் நம்ம கூட தான் இருப்பார்னு அவர் சொல்றாரு. என் கூட தான் இருக்க வேண்டும் சொன்னா கூட அது வரவேற்கத்தக்கது, அதை நாங்க மதிக்கிறோம். இருக்கலாம்.